والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல 2 கொண்டாட்டங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்திருக்கிறார். அந்த 2 கொண்டாட்டங்களும் நோன்புடைய பெருநாளும் ஹஜ்ஜுடைய பெருநாள். இந்த நோன்பு பெருநாள்ல ஏழைகளுக்கான தர்மம்னு ஒண்ணு உண்டு. அது அன்றைக்கு இஸ்லாமியர்கள் எந்த உணவை எந்த அளவு தரத்தில் உணவு உண்ணுகிறார்களோ அதே போன்று உணவை ஏழைகளும் உண்ண வேண்டும், மகிழ வேண்டும் என்பதற்காக ஏழைகளுக்கான தர்மம்னு சொல்லி இஸ்லாம் ஒன்றை வலியுறுத்துது. அதே போல ஹஜ்ஜுடைய பெருநாள்ல குர்பானி கொடுக்கிற அந்த கறிகளையும் ஏழைகளுக்கு அதிகமாக ஏழைகளுக்கு விநியோகம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? வழிகாட்டி கொடுக்குது. அப்ப இந்த 2 கொண்டாட்டங்களுமே இந்த சமூக மக்கள் உறவுகளோட இணைந்து நண்பர்களோட இணைந்து மன மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம். அப்படித்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மறுநாள் சாராய கடையில 140 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு, 200 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு அப்படிங்கிற பேப்பர் முன்பக்கத்துல இந்த செய்தியை பார்க்க முடியாது. என்னதான் குடிகார பயிலோ பெயர்தாங்க இஸ்லாமியர்களாக குடிகார பயிலோ இருந்தாலும் இந்த அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுல சாராய கடையை எவனையும் என்ன செய்ய மாட்டான், நிரப்ப மாட்டான். அப்படியாக இந்த 2 கொண்டாட்டங்கள்லயுமே மிகப்பெரிய அளவுல இந்த தன் சமூகமும் மகிழ்ச்சியோடவும் பிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் இந்த கொண்டாட்டங்கள் நடந்தேறுது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருக்கிற அந்த நாட்டிலேயே வாழக்கூடிய பிரமத மக்களே இந்த ரமலானுடைய நோன்பையும் இந்த பண்டிகையுமே சிலாகித்து சொல்லக்கூடிய சோசியல் மீடியால எத்தனையோ வீடியோக்களை நாம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இப்படி எல்லாம் இருக்க இந்த நாட்டுல இந்த சமுதாயம் இந்த நாட்டுக்கு எந்த துரோகத்தையும் இழைக்கல. வரலாற்றுல எங்கனையுமே ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை காட்ட முடியாது. இந்த நாடு அழியணும்னு சொல்லி இந்த சமூக மக்கள் ஒரு நாள் என்ன செய்ததில்ல, களம் இறங்கியதே கிடையாது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்களை தான் அதிகம். நீங்க ஆப்கானிஸ்தான் தான் போகணும், பாகிஸ்தான் தான் போகணும், அங்கிருந்து ஏன்டா இங்க வந்தீங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நாம ஒண்ணு சொல்றோம். ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட எத்தனையோ மக்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. அது வரலாற்று செய்தி, வரலாற்று உண்மை. இன்றைக்கு வரலாற்றை நீங்க மாத்துறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சமுதாயத்துடைய இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த தேசத்துல வரலாறுல இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய உயர்வான இடத்தை கண்டிப்பாக மக்கள் அறிஞ்சாங்கன்னு சொன்னா இந்த சமூகத்துக்கு எதிராக மக்களை திரட்ட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த சமுதாயத்துடைய வரலாற்றை நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னா வரலாறு அழிக்காம உண்மை வரலாறு சமூகத்துக்கு மத்தியில தூக்கி போட்டுட்டு இந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு ஆளை சேர எவனுமே கூட என்ன செய்ய மாட்டான், சேர மாட்டான். அப்போ அப்படி இந்த சமூகம் இந்த நாட்டுக்காக கடுமையாக உழைத்த இந்த சமூகமாக இருந்தாலும் இன்றைக்கு பெரிய அவமானம், பெரிய கரும்புள்ளி என்ன அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்துல கையாலாகாத தனமான ஒரு ஆட்சியாளரை கொண்டு உத்தரப்பிரதேசம் ஆளப்படுது. அங்க என்ன நடக்குது, இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆட்சியாளருக்கு அழகா? அங்க சரியான ஆட்சியாளர் இருந்தா இப்படி அடுத்த ஆலயங்கள் அடைக்கப்படுமா? ஹோலி பண்டிகை நீ கொண்டாடுற அப்படின்னு சொன்னால் அந்த கொண்டாட்டங்கிறது மகிழ்ச்சியை தானே உண்டு பண்ணணும். மற்ற சமூகத்துக்கு மரண பயத்தை உண்டு பண்ணக்கூடாது இல்ல, மற்ற சமூகம் வழிபாடு நடத்துறதுக்கு தடையா இருக்கக்கூடாது இல்ல, மற்ற சமூகம் வீதியில வர்றதுக்கு அச்சப்படக்கூடாதுல்ல. அதுக்கு பேர் என்ன கொண்டாட்டம்? அது கொண்டாட்டமா? அது மன மகிழ்ச்சியாது? அதற்கு பேரு பண்டிகை? அது பண்டிகை இல்லையே, அது வன்முறை. அது வழிபாடு இல்ல, வன்முறை. இங்கே வன்முறைகள் எல்லாம் வழிபாடு. ஒண்ணு வன்முறை வழிபாடா இருக்குது, இல்லைன்னா வழிபாடு வன்முறையா இருக்குது. அப்படிதான் நாம பாக்குறோம். இது இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நாம சொல்றோம், இந்த நாடு வளர்ச்சி அடையல, பிஜேபி RSS இந்த கட்சியும் இயக்கமும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுதுங்கிறத தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எடுத்து காட்டுது. ஆனா அங்க இஸ்லாமியர்கள் இது இஸ்லாமிய வட்டத்துல நம்ம பாக்குறோம், அங்க கிறிஸ்தவ மக்களுக்குமே பெருங்கொண்ட பாதிப்பு வட மாநிலங்கள்ல, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெருங்கொண்ட பாதிப்பு. இந்த பாதிப்புகளை நம்ம தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேர் உணரல அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சர்வ சாதாரணமா இங்கேயே நடந்தேறுவதற்கு ரொம்ப காலம் என்ன செய்யாது, ஆகாது.
இது பிற நாடுகளுக்கு மத்தியில பெரிய அவமான சின்னம். இது என்ன நாடு வளர்ச்சி அடையுது? ஒவ்வொரு நாட்டிலேயே அப்ப ஒவ்வொரு பிரதமர் கையையும் பிடிச்சி கையை குலுக்கிட்டாப்புல நாடு வளர்ச்சி அடைஞ்சிருமா? ஒரு சமூகம் நிம்மதியாக இந்த இடத்துல வாழ முடியல. எத்தனையோ சமூகங்கள் வாழக்கூடிய இந்த தேசத்துல பல சமூகங்கள் நிம்மதியாக வாழ முடியல. நிம்மதி இழந்து இன்றைக்கு எத்தனை மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, அச்சப்பட்டு இருக்கிறாங்க, பதட்டத்தோட இருக்கிறாங்க. ஒரு பதட்டத்தோட அச்சத்தோட குடிமக்களை வச்சிருக்கிறதுக்கு பேரு ஆட்சி இல்லை. அதற்கு அப்படி வச்சிருக்கிறவன் சரியான ஆட்சியாளராகவும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சமூகம்? இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பெருங்கொண்ட அளவுல தியாகங்களை செஞ்சவங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த சமுதாயத்துடைய வரலாற்றை நீ ஏன் மறைக்கிற? நீ ஏன் மாத்தி எழுதுற? ஏன் அப்படின்னா இவன் வரலாற்றுல உயர்ந்த இடத்துல இருக்கிறான் இந்த தேசத்துல. அப்படி உயர்ந்த இடத்துல இருக்கிற இவனை வரலாற்று ரீதியா என்ன செய்யணும்? மறைக்கணும், அழிக்கணும். அப்பதான் இவனுக்கு எதிராக எல்லாரும் என்ன செய்ய முடியும்? திரட்ட முடியும். பாய பார்த்தாலே கொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சில பேர் பேசுறான்ல. அவன் ஏன்னா அவன் ஆக முட்டாளா இருப்பான். ஏன்டா அவனுக்கு புத்தி கிடையாது. எவன் என்னத்தை சொன்னாலும் கேட்டு தலையாட்டுறவன். அதனாலதான் இஸ்லாமியர்களுடைய உயர்ந்த வரலாறுகள் எல்லாம் அழிக்கப்படுற நிலையிலையும் மறைக்கப்படுற நிலையிலையும் சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு கூட போய்கிட்டு இருக்கானே, நாளைக்கு அவன் குத்து வாங்குவான. அப்பதான் தெரியும் இது எல்லாருக்குமான ஆபத்தான ஆட்சி. எல்லாருக்கும் ஆபத்தான ஆட்சி. தெரியல. சாயிப போடணும், சாயிப தூக்கணும். ஏன் இந்துவா எல்லாரையும் இஸ்லாமா மாத்துறான்? சாயிப தூக்கி விட்டுறணும். எதுக்குப்பா? இந்த நாட்டோர்ல பெரிய அநியாயங்களை பண்ணியிருக்கான். அப்போ அவன் ஆட்சியில அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான். வரலாற்றுல உண்மையா எதையும் எடுத்து காட்ட முடியும். இதுதான் உண்மைங்கிறது எதுவும் காட்ட முடியாது. எல்லா இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் எல்லா இன்றைக்கு இந்த நாட்டை துண்டாட நினைக்கிற எல்லாரையும் அரசவையில வச்சு அழகு பார்த்திருக்காங்க. இந்த நாட்டை 2 ஆக்குன்னு நினைக்கிறான, 4 ஆக்குன்னு நினைக்கிறான. இந்த நாட்டுல குடிமக்களை நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான. இவங்களெல்லாம் ஆட்சி அவன் அரசவையில வச்சு அழகு பார்த்திருக்கான். அப்ப அப்படியாக ஒரு வழிபாடுங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும். ஒரு கொண்டாட்டங்கிறது மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும். பிறருக்கு தீங்கிழைக்கிற அடிப்படையில இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு பாதிப்பு வர்ற அடிப்படையில இருக்கக்கூடாது. அடுத்தவன் மரண பயத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் வழிபாடா இருக்காது, அது வன்முறையா இருக்கு. என்னங்க இந்த நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகுதுங்க? ஒரு குடிமக்கள் நிம்மதியா இல்லாம இருக்கிற சூழல்ல இந்த நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆக போறது? அப்ப எனது அருமை சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. இறைவனுடைய கோட்பாடு எப்படி இருக்கணும்? அது மக்களுக்கு நீதமானதாக இருக்கணும். மக்களுக்கு அது எந்த தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது. எல்லா மக்களுக்கும் நிம்மதியான ஒரு நிலையில அந்த கோட்பாடு இருக்கணும். வழிபாடுங்கிறது வழிபாடா இருக்கணும். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கிறது மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் சரியான இறை கோட்பாடாக இறை கொள்கையாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இதுல இருந்து நீங்க விளங்கிக்கணும். எல்லா வழிபாட்டு தலங்களும் அடைச்சிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். இந்த தருணத்துல இஸ்லாமிய மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்றேன். உலகத்துல நிறைய சோதனைகளை காண்போம். நீங்க அல்லாஹ்தான் என் இறைவன் என்று உறுதியாக கூறி அதில் நிலைத்து நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிறைய சோதனைகளை காணத்தான் செய்யணும். அதற்காக நாமளும் என்ன செய்யக்கூடாது? வன்முறையை கையில எடுத்துடக்கூடாது. அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம நல்லதே நினைக்கணும். என்ன அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் 2வது அத்தியாயத்தினுடைய 214வது வசனத்துல, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலூனல் ஜன்னத வலம்மா யாதீகும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கபுலிக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கு ஏற்படாமல், சோதனைகள் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மாஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அவர்களை வறுமை, பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள். அப்படி அலக்களிக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளிக்கிறான். மாஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹில் கரீப். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் இருக்கு, பக்கத்துல இருக்கு என்று நாம் ஆறுதல் கூறினோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சமூக மக்களை, உலக அளவுல இந்த சமூகம் எதிர்க்கப்படுவதற்கான ஒரே காரணம், இந்த சமூகம், நான் மீண்டும் சொல்றேன்,
இந்த சமூகம் மக்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை போதிப்பதுதான். மக்களுக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. செல்வம் வச்சிருக்கிறதுல அவன் சிறந்தவன், ஏழையா இருந்தா ஏழையா இருக்கிறதுல அவன்கிட்ட இருக்கிற பண்புகள்ல அவன்கிட்ட இருக்கிற திறமைகள்ல அவன் சிறந்தவனா இருப்பான். ஏழையோ பணக்காரனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, கருப்பனோ வெள்ளையோ, இப்படி ஒருவனை விட ஒருவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒருபோதும் சொல்லல, சமத்துவத்தை போதிக்குது. அதனாலதான் உலக அளவுல இந்த மக்கள் தாக்கப்படுவதற்கான காரணம் அதுதான். இன்றைக்கு ஊப்பில வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் அதுதான். இஸ்லாமியருடைய உயர்ந்த வரலாறுகள் அழிக்கப்படுவதற்கும் மாற்றப்படுவதற்குமான காரணமும் அதுதான். ஏன் வரலாறு மாத்திரமா தங்கனி? இஸ்லாமியருடைய வரலாறு எதற்காக மாத்திர? உனக்கு பயம். அந்த உண்மை வரலாறுகள் உலக மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இருக்கிற இந்த நாட்டுல உள்ள எல்லாரும் படிச்சான் அப்படின்னு சொன்னா அவன் என்னைக்கு உன் கூட வருவான்? என்னைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக திரும்புவான்? திரும்ப மாட்டான். இந்த சமூகத்துக்கு எதிராக அவன் திரும்பணும் அப்படின்னா இஸ்லாமியருடைய உண்மை வரலாறு அழிக்கணும், பொய்யா வரலாறு எழுதணும். இதற்கு நீ ஒரு கூட்டத்தை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அதை செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என்னதான் உண்மையான வரலாறு அழிச்சாலும், பொய்யான வரலாறு எழுதினாலும், எத்தனை பள்ளிவாசல்களை மூடினாலும், எத்தனை இஸ்லாமியர்களை கொண்டாலும், குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய விதியை தவிர எங்களை எதுவுமே அணுக போறது இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, நடுநிலையான மக்களை சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுடைய வளர்ச்சியும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாதுகாப்பை உறுதி செய்வது மக்கள் கையில இருக்கு. அப்ப நாமும் சரியாக சிந்தித்து செயல்படக்கூடிய நல்லொரு மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும். நல்ல செய்திகளோட இன்ஷா அல்லாஹ் நாடினா நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.